எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலும் ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, 2024 ஆண்டு புது வருடம் பிறக்க இருக்கிறது. இந்த புது வருடத்தில் கொடிகட்டி பறக்கப் போகும் ராசியினர் யார் யார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கணிப்புகள் அத்துணையும் மிக துல்லியமானது. கண்டிப்பாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லலாம். இந்த ராசியினர் கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்துணையும் மாறி பிறக்க இருக்கும் 2024 வருடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ராஜயோகத்தால் கோடீஸ்வர யோகத்தை பெறப் போகிறார்கள் என்பது 100% உறுதி. அதுல முதல்ல வரவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசிக்கார நண்பர்கள். அவங்களுக்கு தான் இந்த 2024 முதல் ஜாக்போட் அடிக்குது. பல நன்மைகள், வேலை செய்யும் இடத்தில் பல நன்மைகள், அதே மாதிரி கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதாகட்டும் அல்லது கல்வியில் சிறந்து விளங்குறதாகட்டும், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல தொழில் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் ஆகியவை அத்தனையும் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஏன்னா 9ஆம் வீட்டிலிருந்து 10வது வீட்டிற்கு குரு பகவான் செல்லுகிறார். இதன் காரணமாக 2024 முதல் ஒரு 4-5 மாதங்கள் நல்லாவே இருக்கும். அதற்கு பிறகு ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் யோகம். ஏன்னா தொழில் ஸ்தானத்திற்கு குரு வருவது என்பது யோகம். தொழிலில் நல்ல மேன்மை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ப்ரமோஷன் கிடைக்கலாம். நீங்கள் செய்கிற வேலையிலால மற்றவர்கள் ஈர்க்கப்பட்டு தொழிலிலே நல்ல ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கும். இதன் மூலமா உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புகழ் வாய்ந்தவர்களினுடைய நட்பு கிடைக்கும். அந்த நட்பால் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். சுருக்கமா சொன்னா, இந்த ஆண்டில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் என்று சொல்லலாம். சார், நாங்க சொந்த தொழில் பண்ணல, வெளியில வேலை செய்யறேன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயங்கள்ல 2024 உங்களை அடித்துக்கொள்ள யாராலும் முடியாது. அடுத்து சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசிக்கார நண்பர்கள். உங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார மேன்மை. 2024 ஆண்டு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வலுவாய் இருக்கிறதோட 2வது ஸ்தானம், அதாவது வருமான ஸ்தானமும் நல்லா இருக்கு. இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமானம் கைக்கு வந்துகிட்டே இருக்கும். சென்ற ஆண்டுகள்ல பெருசா பணம் இல்லை, பணம் வந்தாலும் அது எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2024 நல்ல பண வரவு கைக்கு வந்து சேரும். அதை சரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது லாபகரமான ஒரு விஷயமா அமையும். ஸோ நம்மளுக்கு பணம் எப்பெல்லாம் வருதோ அப்போ அதை கரெக்டான முறையில் சேமிப்பதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் புத்திசாலித்தனம். 2024 உங்களுக்கு கண்டிப்பாக ஊதிய உயர்வு கிடைக்கும். அது சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார மேன்மை கிடைக்கும். அந்த பொருளாதாரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டால் லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கும்பம் ராசிக்கார நண்பர்களுக்கு. அடுத்து 3வது ராசி யாருன்னா, மேஷம் ராசிக்கார நண்பர்கள். செவ்வாய் பகவானினுடைய ராசி மேஷ ராசி. உங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. 10வது இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 10வது இடம் நல்லா இருந்தா என்ன நடக்கும்னா தொழில் அமையும். உங்களுக்கு கண்டிப்பா 2024 தொழில் அமையுது. இது வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில் அமையுது. சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் இருப்பவர்களும் அதற்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாலும் 2024 வருடம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அனுகூலம் ஏற்படும். சொந்த தொழிலை செய்வீர்கள், இதில் எந்த விதமான டவுட்டு இல்லை. அதில் மேன்மையும் அடைவீர்கள். இல்லைங்க, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறதுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணுங்க. 2024 வருடம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான வருடம். காரணம், உங்களினுடைய தொழில் மேன்மையை அதிகரிப்பு செய்து, ஆளுமை திறனை அதிகரிப்பு செய்து, பணி இல்லாதவர்களுக்கு பணியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2024 ஆண்டு அமையும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. அடுத்து 4வது ராசி யாருன்னா தனுசு ராசிக்கார நண்பர்கள் தான். தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த 2024 பெரிய ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வாங்கல் வாங்கல்னு சொல்ற அளவுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட். 2வது, நீங்க எங்க வேலை செஞ்சாலும் சரி, சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை வெளியில செய்யறவங்க, இன்னொருத்தருக்கு கீழே செய்யறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் செய்யற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். அந்த நல்ல பேர் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரமோஷனுக்கும் அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய ஊதிய உயர்வுக்கும் வழிவகை செய்யும். தொழில் செய்கிற இடத்துல நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் வாங்க போகிறீங்க. அந்த நல்ல பேருனால உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்று சொல்லலாம். நீங்கள் நினைத்தபடி நினைத்த விஷயங்கள் அழகாக நடைபெறுங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. ஸோ தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு உத்தியோகத்திலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும், பொருளாதாரத்திலும் பெரிய அளவிற்கு மேன்மை கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய தொழிலில் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கைராசி ஆகியவை அத்துணையும் நடைபெறும். இறுதியாக கடகம் ராசிக்கார நண்பர்கள், உங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டில் விழுது. அருமையான வகையில் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்க போகுது. பொருளாதார வளர்ச்சி. என்ன வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஊதிய உயர்வும், சொந்த தொழிலாக இருந்தால் தொழில் வளர்ச்சியும், ரொம்ப நாள் லாங்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க, கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பணியிட மாற்றமும் கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் இனிமேல் பயப்பட தேவையில்லை. 2024 வருடம் தொழிலிலே உங்களை அடித்து கொள்ள யாரும் இல்லாதபடி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. தொழில் வளர்ச்சி அமோகமாக அமையும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. ஸோ இந்த 2024 வருடம் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவிற்கு அனுகூலத்தை அடையக்கூடிய 5 ராசியினர் யார் என்பதை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்பதை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.